காஞ்சிபுரம் மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் செல்வம் மாநகரின் பல்வேறு பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டார். கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் துரை வெங்கடேசன் இணைகிறார். வணக்கம் துரை வெங்கடேசன், விவரம். வணக்கம் ஜெயசி. இந்த தமிழகம் முழுவதுமே ஒரே கட்டமாக ஏப்ரல் 19ஆம் தேதி மக்களவைத் தேர்தல் நடைபெற இருக்கிறது. இதனை ஒட்டி தமிழகம் முழுவதுமே அனைத்து கட்சி வேட்பாளர்களும் அந்த வேட்புமனுவினை தாக்கல் செய்து இறுதி வேட்பாளர் பட்டியலும் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையிலே தமிழகம் முழுவதுமே வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ள தேர்தல் களமானது சூடுபிடித்திருக்கிறது. அந்த வகையிலே இந்தியா கூட்டணியினுடைய திமுக கட்சியின் வேட்பாளர் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக இருந்து வரக்கூடிய திருவேடல் செல்வம் என்பவர் காஞ்சிபுரம் மாநகர பகுதியிலே இன்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். இதனை ஒட்டி சின்ன காஞ்சிபுரம் பகுதியில் உள்ள அண்ணாவின் நினைவில்லத்திலிருந்து வேட்பாளர் திருவேடல் செல்வம் தனது பிரச்சாரத்தை தொடங்கினார். அப்போது அந்த டோல்கேட் பகுதியின் அருகே அந்த பெண்களிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட போது அவருக்கு பெண்கள் ஆறுக்கு எடுத்து பலவான வரவேற்பினை அளித்திருந்தனர். மேலும் அதே போன்று தொண்டர்களும் தங்களது இருசக்கர வாகனங்களே செல்ல அந்த வேட்பாளர் செல்வம் திறந்தவெளி வாகனங்களிலே நின்றவாறு அந்த வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வரும் நிலையிலே அந்த அமுதபடி தெரு அருகே பிரச்சார வாகனம் வந்து கொண்டிருந்த போது அந்த சங்கரமடத்தினுடைய பீடாதிபதியாக இருந்து வரக்கூடிய விஜயேந்திரன் அவர்கள் வழியாக சென்றார். அப்போது திமுகவினர் அவரிடம் குங்கும பிரசாதம் வாங்குவதற்காக வரிசை கட்டி நின்று பிரசாதங்களை வாங்கி சென்றனர். தொடர்ந்து அவர் வாக்கு சேகரிப்பிலும் ஈடுபட்டு வரார். விவரங்களுக்கு நன்றி துரை வெங்கடேசன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.